வணக்கம். இது உங்கள் இந்திரா தன்ராஜ், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவிலிருந்து. இன்னைக்கு நாங்கள் ஒரு கிரைம் மேட்டர் அட்டன் பண்ணோம். இது சம்மந்தமாக ஒரு சில விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிட்டுருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆன்லைன் ஃப்ராடு நடந்துட்டு இருக்கு. இந்த ஆன்லைன் ஃப்ராடில் பல வகையாக இருந்தாலும் இன்னைக்கு ஏற்பட்ட சம்பவம் என்னன்னா, ஒரு நல்ல படித்த மனிதர், அவர் ஒரு கவர்மெண்ட் வேலை செய்யக்கூடியவர், அவருக்கு ஏற்பட்ட நடந்த சம்பவத்தை தான் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு வீடியோ கால் வருது. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவர் ஏற்கனவே டெல்லிக்கு ஒரு நபர் மூலியமாக ஒரு ஸ்மக்லிங் நடந்ததாகவும், அந்த ஸ்மக்லிங் மூலியமா இவருக்கும் அவருக்கும் கனெக்ட் ஆகி பண பரிவர்த்தனை நடந்ததாகவும் ஒரு கால் வருது. கால் வந்த உடனே இவருக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லையே என்று நினைக்கிற அந்த தருவாயில அவர் உடனடியாக என்ன சொல்றாரு, உங்களுடைய ஆதார் எண் இதுதானே, உங்களுடைய பேர் இதுதானே, உங்களுடைய பேன் நம்பர் இதுதானேன்னு சொல்லிட்டு எல்லா தகவலையும் அழகாக தெளிவாக சொல்லுகிறார். உடனடியாக இவர் என்ன சொல்லுகிறார், தனக்கும் இதுக்கும் எந்த சம்பவம் இல்லை என்று நினைப்பதற்குள்ளேயே உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இந்த எஃப்ஐஆர் பதிஞ்சதுனால உங்களை நாங்கள் இமீடியட்டா அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி, அதாவது ஒரு கமிஷனர் அப்படின்ற முறையில நாங்கள் சென்னை கிரைம் பிரான்ச், டெல்லியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம், கிரைம் பிரான்ச்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு நபர் பேசுகிறார். இந்த நபர் பார்த்தீங்கன்னா, பின்னாடி நம்மளுடைய அம்பேத்கர் ஐயாவும் நம்மளுடைய மகாத்மா காந்தியோட ஃபோட்டோவும் பதிவிட்டு, அவருடைய யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கமிஷனர் ஆஃபீஸ் மாதிரியே உடை அணிந்து கொண்டு பேசும் பொழுது யாரும் பயப்படுவார்கள் இல்லையா? அந்த மாதிரி பயப்படுகிற நேரத்தை பயன்படுத்தி உங்கள் மேலே இருக்கிற எஃப்ஐஆரை நாங்கள் டெலிட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுக்கணும், கொடுத்தா மட்டும் நாங்கள் டெலிட் பண்ணுவோம் என்று சொல்கிறாங்க. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியறதுக்குள்ளே யாரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடாது, ஃபோன் லைனும் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுமார் 1 மணி நேரமாக அவரை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹராஸ் பண்ணி ஃபோன்லேயே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் பணத்தை ஷேர் பண்ணுறாரு. அவர் 40,000 ரூபாய் பணத்தை, இருக்கின்ற பணத்தை ஷேர் செய்கிறார். செஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஃபோன் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாரு. டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் செய்த தவறுன்றது உணர்றாரு. அது எப்படி உணர்றாருன்னா, தன்னோட மனைவி கிட்ட ஷேர் பண்ணும்போது பார்த்து செய்தீர்களா என்று விவாதம் ஏற்படுது. அதுக்கப்புறமா அவர் ஒரு வழக்கறிஞரை தொடர்பு கொள்றாரு. இதுல நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது நீங்க ஏன் அதை என்டர்டெயின் பண்ணணும்? அந்த காலுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பணத்தை ஏன் பரிவர்த்தனை பண்றீங்க? இன்றைக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்கு. நீங்க ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாது, உங்க ஆதார் எண்ணை ஷேர் பண்ணக்கூடாது, உங்க பேன் நம்பரை ஷேர் பண்ணக்கூடாது என்று நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது ஈஸியாக ஒருத்தன் சொல்கிறான்றதுக்காக நீங்கள் நம்பி அவங்ககிட்ட பணத்தை இழந்ததுதான் மிச்சம். படித்தவர்களானாலும் சரி, படிக்காதவர்களானாலும் சரி, இது நடந்து கொண்டிருக்குது. இதுலேருந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால்ஸ் வந்ததுன்னா அவர் யார் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உடனடியாக காவல்துறைக்கு புகார் கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அருகில் இருக்கிற வழக்கறிஞரை அணுகி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் மூலயமா கூட வழக்கறிஞர் மூலயமா கூட காவல்துறைக்கு நீங்கள் புகார் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பணத்தை இழக்காமல் இருப்பதற்கு இது ஒரு விழிப்புணர்வு. இதுலேருந்து நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, எல்லா கால்ஸ் வந்தாலுமே விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.